எல்லாருக்கும் ஹாய். நான் நீ கத்திரிக்காய் சட்னி செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் கத்திரிக்காய் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்க்குறேன். 4 பல்லு பூண்டு சேர்க்குறேன். 5 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கி வந்துட்டேன். வெங்காயம் சேர்த்து லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஆகுது, போதும். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் உள்ள சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக புளி சேர்க்குறேன். வேகட்டும். இப்போ சிம்மில் 10 நிமிஷம் ஆகுது. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ சூடு அவ்வளோ இல்லை, நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் அரைச்சிட்டேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் உளுந்து சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். அவ்வளோதான். இது ரைஸ், இட்லி, தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.